திமுக கூட்டணியில் முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ மற்றும் தமிழர் தேசம் கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான தொகுதிகளை அடையாளம் காணும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ மற்றும் தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அப்போது 4 கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 4 கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கிருணாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிருணாஸ், சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். மதசார்பற்ற மனிதநேயத்தை போற்றுகின்ற, சமத்துவத்தை போற்றுகின்ற, தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் மக்களுடைய, குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி மக்களிடத்தில் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று மீண்டும் தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் மலர வேண்டும் என்கின்ற மனநிலையில் மக்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பாஜக தலைவர் தமிமுன் அன்சாரியும் கையெழுத்திட்டனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு தொகுதியை உறுதி செய்து ஒப்பந்தம் செய்திருக்கிறார். முதல்வர் அறிவிக்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் களமாடுவோம். எங்களுடைய இந்த முயற்சிகளுக்காக, எங்களுடைய பணிகளுக்காக தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சி ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கும் கையெழுத்திட்டனர். அப்போது எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெஹ்லான் பாகவி உள்ளிட்ட அக்கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நடைபெறவிருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தொகுதி ஒதுக்கீட்டை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழர் தேசம் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே செல்லகுமாரும் கையெழுத்திட்டனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சி இடம்பெற்றிருந்தது. தமிழர் தேசம் கட்சிக்கு போட்டியிடுவதற்கான ஒரு தொகுதி போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது. தமிழகம் முழுக்க தமிழர் தேசம் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுக்க பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.